இயேசுவின் கிருபை என்றென்றும் உங்களோடு இருக்கும். சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகில் உள்ள மக்கள் அனைவரும் இயேசுவின் கிருபை எந்நாளும் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். அவருடைய கிருபை ஒரு கூட்ட மக்களுக்காகத்தான் அவரால் வழங்கப்படுகிறது என்றல்ல, நல்லார் பொல்லார் எல்லார் மேலும் பொழியும் மழையைப் போல அவர் எல்லார் மேலும் தம்முடைய கிருபை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கிருபை என்று சொல்லுகிற போது சரியான நேரத்தில் மனிதர்களுக்கு இயேசு செய்யும் உதவி என்று அர்த்தமாகிறது. இயேசு மனிதர்களுக்கு கொடுக்கும் கிருபை உலகத்தார் கொடுப்பது போல அல்ல. அவர் மனிதர்களுக்கு செய்யும் கிருபை அதிசயமானது. கிருபையை கொடுப்பவர் எப்படிப்பட்டவர்? யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மை பாவங்களிலிருந்து மீட்ட அவருடைய கிருபை. நம்மேல் கிருபையாயிருக்க விரும்புகிறவர் நல்லவர் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. நம்மேல் கிருபையாயிருக்கிறவர் பரிசுத்த தேவன். அவர் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நமக்கு கொடுத்து நம் குறைவை நிறைவாக்குவார். நம்மை முகமுகமாய் சந்திக்க தேவ குமாரனாக உலகில் வந்து நம் பாவத்தை போக்க சிலுவையில் அறையப்படுவதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசுவின் கிருபையை பெற்றுக்கொள்ள இன்றே அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவர் கிருபையாய் உங்களை காத்து நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இயேசுவே, என் மேல் கிருபையாயிரும். என் பலவீனத்தை நீக்கி என்னை பலப்படுத்தும். உமக்கே ஸ்தோத்திரம். ஆமேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.